ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன கதைன்னா, ஒரு ஆள் வாழ்க்கையில் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானோ. அப்போ அவன் என்ன பண்ணான்னா, அப்போ 4 பேர்கிட்ட போய் அவன் யோசனை கேட்டானான். நான் எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டானான். அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், நீ நல்லா சம்பாதிக்கணும், நிறைய பணம் சேர்க்கணும், உங்ககிட்ட நிறைய பணம் சேர்ந்துட்டுனா நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவனும் அதை நம்பிட்டு என்ன பண்ணானா, நிறைய பணம் சேர்த்தானான். கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய பணம் சேர்த்துட்டான். சேர்த்த பிறகு அவனுக்கு மகிழ்ச்சி வரல. அப்போது இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டான், நான் நிறைய பணம் சேர்த்துட்டேன், அப்படியும் எனக்கு மகிழ்ச்சி வரலையே அப்படி கேட்டானான். கேட்ட உடனே அந்த ஆள் சொன்னாராம், சம்பாதிச்சா மட்டும் போதாது, அதை நீ செலவு பண்ண தெரியணும், நீ சந்தோஷமாக செலவு பண்ணான்னா உனக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொன்னோடனே அவன் என்ன பண்ணானா, சரி செலவு பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா, எல்லா பணத்தையும் செலவு பண்ண ஆரம்பித்தானோ. அவன் விரும்பின சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கான். அப்புறம் அவன் விரும்பின நாடுகள் ஊர்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கான். பார்க்காத இடங்களெல்லாம் போய் பார்த்துருக்கான். ஒன்றுமே அவனுக்கு மகிழ்ச்சியாகவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணான்னா, கல்யாணம் பண்ணி பார்த்துருக்கான். கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்று பார்த்துருக்கான். அப்படியும் அவனுக்கு மகிழ்ச்சியோ சந்தோஷமோ எதுவுமே வரல. அப்போ என்ன பண்ணியிருக்கான், ஒரு 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 ஆள்கிட்ட போய் கேட்டிருக்கான். நான் ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டிருக்கான், நான் இவ்வளோ பண்ணி பார்த்தேன், அப்படியும் எனக்கு மகிழ்ச்சி வரலையே அப்படி கேட்டோன்னே அந்த சாமியார் சொன்னாராம், உனக்கு புறவரம் பெயர், அப்போ தான் நீ உனக்கு மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு வரோம். சரி, நம்ம இனிமேல் துறவியாக சாமியாராக ஆயிடலாம்னு சொல்லிட்டு, சாமியார்னால் நம்மக்கிட்ட எந்த ஒரு அது வைரம் வைடூரியம் தங்கம்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தங்கம் வீட்டில் இருந்த தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூட்டையில் கட்டிக்கிட்டு ஒரு சாமியாரோட காலில் கொண்டு போட்டானோ. போட்டு இதெல்லாம் இனிமேல் எனக்கு வேண்டாம், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி சொன்னோன்னே அந்த சாமியார் அவன் தந்த வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டாரான். ஓட ஆரம்பித்தோன்னா இவனுக்கு கோபம் வந்துருச்சான். கோபம் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ஒருத்தர் எடுத்துகிட்டு ஓடிட்டு, நம்ம ஏதோ போலி சாமியார் போல் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணானா, அவனை துரத்த ஆரம்பித்தோன்னே அவன் சந்து பொந்தெல்லாம் பூந்து ஓடிட்டுனான். இவனும் பின்னாடியே துரத்தி ஓடிட்டுனான். ஓடினோடனே ஒரு கட்டத்தில் அவனை பிடிச்சிட்டானான். பிடிச்சோடனே அந்த சாமியார் அந்த தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் அவன் காலடியிலே போட்டுட்டு, இந்தா நீயே எடுத்துக்கோ அப்படின்னு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அவன்லாம் திரும்ப அதெல்லாம் கிடச்சோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். இவ்வளோ நாள் இல்லாத சந்தோஷம் அப்போ தான் வந்துச்சான். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டானான். அதில் அந்த சாமியார் சொன்னாராம், இந்த வைரம் வைடூரியம் தங்கம் இதெல்லாமே முன்னாடியும் உங்ககிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் நீ சந்தோஷமாக இல்லை, ஆனால் இப்போ திரும்ப கிடச்சோன்னா உனக்கு இவ்வளோ சந்தோஷம் வருது. அதனால் உன் சந்தோஷம் எப்போவுமே உனக்குள்ளே தான் இருக்குது, நீ வெளியே எங்கேயுமே தேடக்கூடாது, அவங்கவுங்க சந்தோஷமும் அவங்கவுங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் நீ சந்தோஷத்துக்காக பிறரை சார்ந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். இதுதான் அந்த கதையோட நீதி. மீண்டும் இன்னொரு கதையில் சந்திக்கிறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.